வெற்றிமாறன் எனக்கு தெரியும். வெற்றிமாறன் பார்க்கல பயங்கரமாக என்ன ராஜா அப்படிலாம் சொல்லுவான். அவனை மாதிரி ஒரு 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 கிரியேட்டர்னா யார் தெரியுமா? பெண் தன்மை மனசுக்குள்ளே இருக்கணும், உடம்புல இருக்கணும். அதனால தான் ஏஆர் ரஹ்மான், இளையராஜாவும் பெண் தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். கிரேட் 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 அவங்க தான். எனக்கு வெற்றிமாறனுடைய ரொம்ப நெருங்கி எனக்கு தெரியும். நான் அவ்வளோ பக்கத்தில் அவனை அப்படியே ஒத்து பார்த்துருக்கேன். வெற்றிமாறன் இன்னைக்கு இவ்வளோ உயரம் வந்திருக்காருன்னா படித்து 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 சினிமாவை சிந்திச்சு 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 தான் வந்திருக்கான். அந்த பட்டறையில் இன்னைக்கு ஒரு கத்தி வந்திருக்கு, ஒரு முள் வந்திருக்கு, ஒரு பூ வந்திருக்கு. முள்ளு குத்தும், முள்ளு குத்தணும். கத்தி ஆப்பிள்களை வெட்டுறதுக்கு தேவைதான், ஆனால் பூவை நம்ம கசக்கிக்கூடாது. அவர் இந்த படத்தில் ஒரு ஃபில்ம் மேக்கராக த வே ஷி ஹேண்டில் த க்ளோஸ்அப்ஸ், இந்த படத்தை ஒரு நல்ல ஸ்டடின்னு சொல்கிறேன். அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இந்த படத்தினுடைய க்ளோஸ்அப், ஒரு பெண்ணை எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில், இந்தியன் சினிமாவில் ஒரு பெண்ணினுடைய முகத்தை இத்தனை ஆங்கிளில் இவ்வளவு அழகாக எந்த படமும் காட்டலன்னு நினைக்கிறேன். மணி சார் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, there are very very few directors who knows how to compose close-ups அப்படின்ட்டு. I think she is one of the director. இந்த படத்தில் அந்த க்ளோஸ்அப்பில் அந்த கதாநாயகனுடைய பருவை காட்டிருக்கு. அது வெரி சிம்பாலிக். அந்த பரு எவ்வளோ ஒரு எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்க ஒரு விஷயம். ஆனால் பரு இல்லாத வாழ்க்கை இருக்கு. பரு இல்லாமல் ஒரு பெண் பருவம் அடைய முடியுமா? அப்போ வாழ்க்கையில் நமக்குள்ளே இருக்குது.